கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் இன்றைக்கு உங்களிடத்தில் தெய்வ பயம், பயபக்தி, ரெவரன்ஸ் பற்றி பேசப்போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் குறைந்து வருவதான ஒன்று, தெய்வ பயமற்று போகிறோம். இன்றைய ஜென்ரேஷன்ஸும் தெய்வ பயமில்லாத ஜென்ரேஷன்ஸாக வளருகிறார்கள். ஆண்டவர் மிகவும் பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள தேவன் என்று பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்தும் விசேஷம் மற்ற அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பானவர் தான், தேவன் கிருபையுள்ளவர் தான், தேவன் இரக்கமுள்ளவர் தான். அவர் தன் தகப்பனாயிருந்து செயல்படுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிற பொழுது அந்த பிள்ளை அந்த தகப்பன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துனா அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே இருக்க அபிப்பிராயம் குறைந்துவிடும். அந்த பிள்ளை மேலே இருக்கிற ஒரு கரிசனை குறைந்துவிடும். அது தானாகவே குறைந்துவிடும். நம்ம எவ்வளவு இந்த பிள்ளைக்கு செய்கிறோம், ஆனால் நம்ம மேலே ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் வளருதே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கும் பொழுது மோசே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் சீனாய் மலையில். மீதி தலைவர்கள் கீழிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கோத்திர தலைவர்களும் மூப்பர்களும். தேவன் அக்கினியாகவும் காற்றின் மூலமாகவும் மேகத்தின் ஸ்தம்பத்தின் மூலமாகவும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த அக்கினியின் பிரகாசம் அந்த மேலே ஜொலிக்கிறது. உபாகமம் 5 பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அந்த அக்கினியின் பிரகாசத்தை, அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. அக்கினி மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்ட மூப்பர்களும் கோத்திர தலைவர்களும் பயப்படுறாங்க. பயப்பட்டு ஆண்டவர் தேவன் தன் மனுஷரோட முகமுகமாய் பேசுகிறத நாங்கள் கேட்குறோம், அந்த அக்கினி எங்களை பற்றி தரக்கூடாது, அந்த அக்கினி சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் மோசே கிட்ட சொல்கிறாங்க, மோசே நீங்களே பேசிட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் 10 கட்டளை மோசேயினால் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏன் நான் பேசுகிறது இந்த ஜனங்கள் கேட்க பண்ணினேன்னா, அப்போ தான் அவர்கள் பயந்து அவர்கள் பிள்ளைகள் என் கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வார்கள், அதனால தான் அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், அந்த மூப்பர்களும் அந்த கோத்திர தலைவர்களும் உன்னிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணது சரிதான், ஆனால் அவங்க என் கற்பனைகளையும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன குறிக்கிறதுனா, ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்திற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இருந்தால் மிக அருமையாக இருக்கும்னு ஆண்டவர் ஸ்லாகித்து சொல்கிறதை குறிக்கிறது. அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்காமல் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வேதத்திற்கு செயல்பட்டு அவருடைய வேதத்தின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஜென்ரேஷனையும் ஆசீர்வதிப்பார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரனும் அதை தான் சொல்கிறார், காட் இஸ் கிரேட்லி டு பி ஃபியர்ட். கர்த்தர் பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறார். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனும் சங்கீதம் 89:7 சொல்லுகிறார். அதே போல தான் கர்த்தர் மிகவும் அஞ்சப்படத்தக்கவர், மிகவும் பயப்படத்தக்கவர். நம்ம ஆண்டவர் இடத்துல பயந்தால் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சரியாக நடப்போம். ஏன் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆண்டவருக்கு பயப்படணும்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்பொழுது ரத்தம் சிந்தி விட்டாரோ அப்பொழுதே அன்பானவராக இருக்கிறார், அதில் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அநேக வசனங்கள் நீங்கள் எபிரேயரில் பார்த்தீங்கன்னா, தீமோத்தியில் பவுல் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது, பேதுரு எழுதும் பொழுதும், யாக்கோபு எழுதும் போதும் அவர் இடத்தில் எப்படி பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று அநேக வசனங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே யோவான் இடத்துல சொல்கிறார், அவர் வரும்பொழுது ராஜசிங்கமாக வரப்போகிறார், அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்பொழுது அவர் எவ்வளோ அவரை குத்தின கண்கள் அவரை காணும், அப்போ எவ்வளோ பயம் இருக்கும் அப்படின்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். அவ்வளோ பயப்படத்தக்கவர். அதனால தான் ஆண்டவர் அந்த பயத்தை இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸும் அறிந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் அப்படின்னு வசனம் இருக்கும். அதில் தொழுந்து கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். அங்கே ஆலயத்தை மட்டும் இல்லை, மெஷர் த ஹோல் பீப்புள் ஹூ இஸ் வர்ஷிப்பிங் தேர். அங்கே தொழுது கொள்ளுகிறவங்களையும் அளந்துப்பார். நாட் பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள், எத்தனை பேர் வராங்கன்னு இல்லை, அவர்களுடைய
பரிசுத்தத்தின் அளவுகோலை அங்கே அளந்து பார்க்க தேவதூதன் கட்டளையிடுகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் மனுஷருக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறார், அவர்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி செயல்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை அளந்து பார்க்க அந்த தேவதூதன் கட்டளையிடுகிறான். அதனால தான் பயபக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளை அளந்து பார்ப்பார். நம்ம தொழுது கொள்ளும், நம்ம ஆலயத்தில் இருக்கும் பொழுது, நம்ம தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நம்மளை அளந்து பார்ப்பார். நம்ம முழுமனதோடு தொழுது கொள்கிறோமா, ஆவியிலிருந்து தொழுது கொள்கிறோமா, இல்லை வெறும் வாயில் தொழுது கொள்கிறோமா, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் சம்மிசிவா ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தின் படி நம் வாழ்க்கை அமைய வேண்டும். நம்முடைய ஞானத்தின் ஆரம்பம் எங்கிருந்துன்னா ஆண்டவருக்கு பயப்படுதலிருந்து தான் வரணும். அதனால் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜென்ரேஷன்ஸாக வருவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது விதைப்போம். வேதத்தை அதிகமாக படித்த பிள்ளைகள் தான் தேவனுக்கு பயபக்திக்குரிய பிள்ளைகளாக வளர முடியும். அதனால் வேதத்தை அதிகமாக படிப்போம், அதிகமாக தியானிப்போம், தேவ பக்தியுடன் நம்ம வளருவோம், தேவ சித்தத்தின்படி வாழ்வோம். ஆமென்.